இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறத குறைச்சி அமெரிக்கா வெனிசுலா இங்க இருந்தெல்லாம் ஆயில் வாங்குறத ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டது தான் காரணம். இல்லை, அது ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகலை. திருப்பி ஆப்ரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினன்ற மாதிரி தான் இது. ட்ரம்ப் வந்து ஓகே ஒன்றுன்னு சொன்னால் ஒரு 100ன்னு எழுதுகிற ஆள். ஸோ அதனால் அவருடைய முழநீள இது ட்ரூத் சோஷியல் போஸ்டெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. எந்த ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசாமல் நீ எனக்கு வர வேண்டிய நம்பர் எனக்கு வர வரையும் நான் உன்னை எதிர்த்து பேச மாட்டேன், உன்னை ஆப்போசிட்டாகவும் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் போய் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். ஓகேவா? எனக்கு என்ன வேணுன்றது எனக்கு வாங்க தெரியணும், அதை வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லீடர் வந்து வாங்கியிருக்காருன்னா அது நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். இதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் என்னென்னன்றது கொஞ்சம், அதாவது முதல்ல வரட்டும், அது இவங்க போய் ஒப்பந்தம் கையெழுத்தாட்டும், பேப்பரில் வரட்டும், அதுக்கப்புறமா சொல்லலாம். ஏன்னா அப்போதுல இந்த ஆபரேஷன் சிந்தூர்லேருந்து நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், பேப்பரில் வர வரைக்கும் நம்பவே முடியாது. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் திராட்சை கணேஷ்குமார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், ரொம்ப நாளாக அமெரிக்காவுக்கும் நமக்கும் இருந்த ஒரு பெரிய கோல்டு வாரில் டைரக்ட் வார் என்னென்னா டேரிஃப் 25%, 50% அப்படிங்கிறது. அது எதுக்கு காரணம்னு தெரியும், ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறதுனால. இப்போ அப்படியே 18% ட்ரம்ப் கொடுத்துருக்கிறது என்ன சக்ஸஸ் பாயிண்டா? இது யாருக்கு கிடைத்த வெற்றி? நரேந்திர மோடி அவர்களுடைய தனிப்பட்ட, அதாவது போர், அமைதி போர்னு எடுத்துக்கலாம். சில பேர் பேசி சண்டை போட்டு ஜெயிப்பாங்க, சில பேர் பேசாமல் நான் பேசவே போகிறதில்லைன்னு சொல்லி அவருடைய மௌனத்திற்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் இதில் பார்க்குறேன். இதில் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம், நிறைய எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் நரேந்திர மோடி என்கின்ற தனி மனித தலைவர் அவருடைய அமைதிக்கான ஒரு வெற்றியாக தான் நான் 18% பார்க்குறேன். ஏன்னா மோடி அவர்கள் போய் எனக்கு குறைச்சி கொடுன்னு கேட்கல. அதே மாதிரி எனக்கு வந்து நீ ஏன் ஏத்தனை 25ன்னு சொன்னியே, 50ன்னு சொன்னியே, 100ன்னு சொன்னியே, ஒன்றுத்துக்குமே ரியாக்ட் பண்ணல. அந்த ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை ஸ்ட்ராட்டஜிக் டாலரன்ஸ்னே சொல்லுவேன். ஏன்னா டாலரேட்டட் மச். இதை விட ஒரு டாலரன்ஸ் பவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எந்த ஒரு அரசியல் தலைவருக்கோ இல்லை ஒரு நாட்டுடைய தலைவருக்கோ இருந்திருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். இன்னி வரைக்கும் முடிஞ்ச பிறகு 18% முடிஞ்சு இதுதான் ஒரு ஓகே ஓரளவுக்கு வின்வின் சுச்சுவேஷன் வருதுன்னு சொன்ன பிறகு தான் அவர் வாயை திறந்து வி வெல்கம் திஸ் 18% டீல்னு சொல்றாரு. இது வரைக்கும் அவர் பேசின பேச்சுக்கு எந்த ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசாம நீ எனக்கு வர வேண்டிய நம்பர் எனக்கு வர வரையும் நான் உன்னை எதிர்த்து பேச மாட்டேன், உன்னை ஆப்போசிட்டாகவும் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் போய் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். ஓகேவா? எனக்கு என்ன வேணுன்றது எனக்கு வாங்க தெரியணும், அதை வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லீடர் வந்து வாங்கியிருக்காருன்னா அது நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். இதை தனிப்பட்ட முறையில் வந்து அவருடைய மௌனத்திற்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். இதில் யாருக்கு வெற்றி அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கும் இது வெற்றி. ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் எதுக்காக இப்போ 18% அவர் ஒத்துக்கிறாரு அப்படின்னா மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது. ஓகேவா? அவர் வந்து ஆல்ரெடியே வந்து அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுந்துட்டு வர்றாரு. ஸோ இதே மாதிரி போச்சுன்னா ஒரு பயம் மதிக்க மாட்டான். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த வெனிசுலா, அப்புறமா ஈரானு, அப்புறமா காசா, யுக்ரைன் எல்லாத்துலேயும் பேர் கெட்டு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நிறைய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் வேறு வந்திருக்கு. ஸோ அதனால் அவர் உள்ள வந்து அமெரிக்காவில் வந்து அவர் ஏதாவது ஒன்று காமிச்சாகணும். ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் வந்து பைடன் கதையை பாடிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு காமிச்சு ஓகே பாரு இது ஜெயிச்சிருக்கேன்னு காமிச்சா மாத்திரம்தான் ஓரளவுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இவருக்கு எப்படி மௌனத்திற்கு கிடைத்த வெற்றியோ அவர் வந்து இப்போதைக்கு அவர் வந்து விட்டு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன் விட்டுறாரு அப்படின்னா he has to show something for American people for voting. அதாவது மிட் டேர்ம் எலெக்ஷனில் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னா இவர் வந்து இருக்கிறத வந்து கொஞ்சம் ரொம்ப அவமானப்படாமல் இருக்கணும்னா ஏதாவது ஒரு பெரிய நாட்டோட டீல் பண்ணும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நம்ம கூட இப்போ போன வாரம், அதாவது இது குடியரசு தினத்துக்கு அப்புறமா நம்ம கூட ஒரு டீல் பண்ணிட்டாங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி யூகே வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க, நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ அடுத்தது ஆஸ்திரேலியா வருது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை தொடர்ந்து ஆப்பிரிக்கா நாடுகளும் நம்ம கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, மத்திய கிழக்கு நாடு அதாவது மேற்கு ஆசிய நாடுகளும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவோட போடுது. இதுக்கு மேலே நீ வண்டியில் ஏறலைன்னா இந்தியா வந்து அடுத்த சைனாவாக மாறிடும். ஸோ இப்போ ஒரே வழி வந்து இந்தியாவில் ஏதாவது பண்ணி ஒரு டீலை முடி அப்படிங்கிறத அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களோ, அமெரிக்கான்றது நிறுவனங்களால் நடத்தப்படும் ஒரு நாடு, அவ்வளோதான்.
அமெரிக்கா வந்து அவங்க மக்களுக்காக யாரும் நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அந்த நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வேறு வழி கிடையாது 18 ஒத்துக்குவோன்னு 18 போகிறார். இப்போ அதுக்கு ரீசன் என்னன்னா, ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறத குறைச்சி அமெரிக்கா வெனிசுலா இங்க இருந்தெல்லாம் ஆயில் வாங்குறத ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டது தான் காரணம். இல்லை, அது ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகலை. திருப்பி ஆப்ரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினன்ற மாதிரி தான் இது. அதாவது அமெரிக்கா சைட்லேருந்து மாத்திரம்தான் இந்த பெரிய லிஸ்ட்டு, அதாவது ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுன்றது மாத்திரம்தான் இந்தியா ஒத்துட்டு இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது நிறுத்துறன்றதெல்லாம் இந்தியா இன்னும் ஒத்துக்கல. அது நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். அந்த டீல் இன்னும் சைன் ஆகணும். அதுக்கப்புறமா வந்து 2 பக்கமும் என்ன அக்ரி பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் பார்க்கணும். ட்ரம்ப்பும் வந்து ஓகே ஒன்றுன்னு சொன்னால் ஒரு 100ன்னு எழுதுகிற ஆள். ஸோ அதனால் அவருடைய முழநீள இது ட்ரூத் சோஷியல் போஸ்டெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் இதே இந்தியாவை வந்து டெட் எக்கானமின்னு சொன்னார். அப்போ நான் டெட் எக்கானமின்னு ஒத்துக்கணுமா? இப்போ டெட் எக்கானமி கூட எதுக்கு நீ 18% போடுறீங்க? ஸோ ரஷ்யா ஆயிலை நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். அதாவது மோடி அவர்களோட நான் ஃபோன் பேசினேன். எப்போ பர்த்டே, அப்போ மோடிஜியோட பர்த்டே போது செப்டம்பர் மாதம். அப்போ ஃபோன் பேசினது ஒரு 2 நிமிஷம் வாழ்த்து சொன்னோடனே அப்போ மோடி வந்து ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி வந்து எனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்னென்னா ரஷ்யாவுடைய ஆயிலை மோடி அவர்கள் நிறுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணுறார். ட்ரம்ப் ட்ரூத் சோஷியலில் அவர் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறார். ஸோ இது வந்து அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நாம் நிறுத்துவோமா நிறுத்த மாட்டோமான்றதை நாம் முடிவு பண்ணுறது. இதை வந்து நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுன்றது பல விஷயங்களில் நம்ம டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். இது ட்ரம்ப் அப்படின்ற ஒரு வேற நாட்டு ஜனாதிபதியோட அழுத்தத்தினால் இந்தியா வந்து ரஷ்யா ஆயிலை குறைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இந்தியா வந்து இப்போ இருக்க நிலைமையிலலாம் ஒத்துக்க முடியாது. நான் குறைச்சா கூட அது என்னால் தான் குறைச்சேன். அதாவது நான் நம்மளுடைய நாட்டுடைய எதுக்கு நன்மையோ அதற்காக தான் நம்ம குறைத்தோமே தவிர வேற ஒரு நாட்டுடைய அதிபரோ இல்லைன்னா வந்து ஒரு அரசியல் தலைவரோ சொல்கிறதுக்காக இந்தியா வந்து அந்த முடிவை எடுக்கும்னு அந்த மாதிரி நிலைமையில் இந்தியா இல்லை. இதுக்கு மேலே இருக்க போகிறது இல்லை. அதனால் நாம் குறைக்கிறோமா இல்லை டைவர்சிஃபை பண்ணுறோமான்றது பார்க்கணும். ரெண்டாவது, வெனிசுலாவோட ஆயிலை எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம வாங்குறோம் அப்படின்னா எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வாங்குறோன்றதெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து நம்ம வந்து டாலரில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரூபிள் ருப்பி டிரான்சாக்ஷனில் போகலாம், இல்லை பேட்டர் சிஸ்டமே கூட போகலாம். இல்லைன்னா பிரிக்ஸ் வர கரன்சியில் வந்து இப்போ நம்ம பிரிக்ஸோட தலைமை நம்ம கிட்டே இருக்குது. இப்போ இந்த வருஷம் தலைமை நம்ம ஏற்றிருக்கோம். யூனிட் அப்படின்ற ஒரு கரன்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம எதில் வேணால் கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் வெனிசுலா ஆயிலை அமெரிக்கா டிக்டேட் பண்ணுற மாதிரி வாங்கணும்னா கண்டிப்பாக டாலரில் தான் வாங்கணும். ஸோ இது எப்படி போகுன்றதை நம்ம பொறுத்து தான் போகணும். இது வந்து அமெரிக்கா சொல்லிடுச்சு. முக்கியமாக அமெரிக்காவில் இருக்க சில தலைவர்களோ சில என்ன சொல்கிறதுன்னா ஜேர்னலிஸ்ட்டோ இல்லை அமெரிக்க அதிபருடைய ட்ரூத் சோஷியல் போஸ்ட்டோ வச்சு நம்ம வந்து இது டிசைட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி தான் நிறைய விஷயம் அவர் பண்ணார். ஆப்ரேஷன் சிந்தூர் நான் நிறுத்தினேன், என்னுடைய பேச்சை கேட்டு தான் இந்தியா நிறுத்தினது இனி வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 50 தடவைக்கு மேலே சொல்லியிருக்காரு. ஆனால் இந்தியா அதெல்லாம் ஒத்துக்கல. அதனால் இந்த டீல் சைன் ஆனது அந்த நாட்டுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப், இந்தியாவுக்குமான ஒரு ரிலீஃப். ஏன்னா இந்தியாவுடைய டயாஸ்போரா அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது முதல்ல ஈஸானா தான் நிறைய என்ன சொல்றது கமோடிட்டிஸ் ஃப்ளோ ஆகணும் முதல்ல. சரி, இந்தியா சார்பில் என்ன சொல்லியிருக்காரு மோடி? இந்தியா வந்து இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நம்ம வரவேற்கிறோம். 18% டாரிஃப்ன்றதை நம்ம வரவேற்கிறோம். ஒரு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கான வர்த்தகத்தோடைய ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அப்படின்றது மாத்திரம் தான் இந்தியா சொல்லியிருக்கே தவிர இந்த வெனிசுலா ரஷ்யா இதெல்லாம் பற்றி எங்கேயுமே இந்தியாவிலேருந்து முக்கியமாக ஹையஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எங்கேயுமே மென்ஷன் இல்லை. அதே மாதிரி நம்ம குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குறைக்க தான் போகிறோம். ஓகேவா? நம்மளுடைய நம்ம அரங்கத்தில் நிறைய பேர் டிபேட் பண்ணுறது பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லுவார், எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம குறைச்சி நிறுத்த தான் போகிறோம். அதை அவர் சொல்லி நிறுத்திருந்தால் அவரே மார்த்தட்டிக்கிறதுன்றது ஒத்துக்க முடியாது. அந்த மாதிரி தான். ஸோ அவருடைய எண்ணம் என்னன்னா, நான் சொல்லி நடக்குது அப்படின்றத வந்து அவர் சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அதை நம்புறாங்க. அதுக்காக அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குன்னு அவர் நம்புறாரு. அதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா வரதெல்லாம் அடிச்சு விடுறாரு. ஆனா அது எல்லாத்தையும் நம்ம இந்தியா ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தியா இந்த டீலை வரவேற்றிருக்கு. ஆனா இந்த வெனிசுலாவோ இல்லைன்னா இந்த ஐரோப்பிய ஒன்றியம் அப்புறமா வந்து ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவோட டீல் பேசுறதுக்கு அமெரிக்கா ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்கு. இது 4 நாள் முன்னாடி கதை. ஸோ அப்போ அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு F-16 விமானம் இன்றைக்கும் அமெரிக்கா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இன்றைக்கி வந்து ட்ரேட் வார் ப்ளஸ் வந்து பங்களாதேஷில் வந்து லூம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கில் போயிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த தறி உற்பத்தி அதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக்கில் போகிறாங்க. எதுக்காக போகிறாங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக. ஸோ இதெல்லாம் எதெல்லாம் யார் காரணம்னு பார்த்தா நம்மளுக்கே தெரியும். ஸோ இவங்க தான் பண்ணது. பேசிக்காக பெரிய அண்ணன் தான் காரணம்னு வச்சுங்க. ஸோ இதெல்லாத்தையும் நான் வச்சுக்கிட்டு தான் இந்த டீல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் கணக்கில் நான் எடுத்து போட முடியாது. அதாவது இந்தியா அப்படின்ற நாடு ஒரு சமாதானமான ஒரு சாஃப்ட் பவர். அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் என்கின்ற ஒரு பெரிய தலைவர் இந்த மாதிரி ஒரு போஸ்டோலாம் பப்ளிக்ல எல்லாம் உட்காந்து போட்டுட்டு இருக்க மாட்டார். அவர் சொன்னா ஒரு விஷயம் நடக்குது. இன்னி வரைக்கும் அவர் எதாவது ரியாக்ட் பண்ணாரா?
அதான் சொன்னேன் ஸ்ட்ராட்டஜிக் டாலரன்ஸ் அப்படின்னு. ஏன்னா வாட் எவர் இஸ் செட், லைக் அவர் வந்து யாரு ட்ரம்ப் அவர்கள் சொன்னது எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை எந்த ஒரு நாடுமே. நான் சொல்றது சரி, இந்தியா இதெல்லாம் தாண்டி சார், இப்போ இந்தியா அமெரிக்கா மேல இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ஒரு வரி போட்டிருந்தாங்களே டாரிஃப், அதுலயும் ஏதோ ஒரு ரிடக்ஷன்ஸ். அதுதான் 25% இருந்தது, இப்போ 18%, 7% இப்போ குறைச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்கா, இந்தியா எவ்வளவு குறைச்சிருக்கு? இல்ல அது ரெண்டு பேருமே ரெசிப்ரோசிட்டி. அதான் சொல்றேன், எதுலாம் நம்ம இப்ப டீல் 18%ன்றது ஒத்துட்டு இருக்கோம், ஓவராலா 25% ரெண்டு பேருமே இப்போதைக்கு இன்னும் டீல் சைல் ஆட வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாது. சரி, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம அவங்க வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியாவுக்குள்ள ஃப்ளோ ஆகும்னு அவங்க கட்டுரை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆல்ரெடி அமெரிக்காவில். ஸோ இது வந்து திறந்து விட்ட மாதிரி எழுதுறாங்க. அப்படி இருக்குமான்றது எனக்கு சந்தேகம் தான். இனிக்குமே சொல்கிறேன், ட்ரேடு அப்படின்றது 18% நம்ம அக்ரி பண்ணியிருக்கோம்னா செலக்டட் கமாடிட்டிஸில் இருக்கும், இல்லைன்னா ஒரு டீல் வந்து வி ஹாவ் டு ஷோ த டீல் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஒரு வின் வின் சுச்சுவேஷன். இன்னைக்கு மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார், ஓகேவா? ஸோ அதுக்காக ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக வேணால் இது இருக்கலாம். ஆனால் அதாவது அமெரிக்கா சொன்ன எல்லாத்தையுமே இந்தியா ஒத்துக்குச்சு அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஒரு தலையங்கம் எழுதுறதுன்றது இப்போதைக்கு வந்து டூ இம்மெச்சூர் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். வி ஹேவ் டு வெயிட். ஸோ அது என்ன, அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியா வந்து ஓப்பன் பண்ணி விடுமா? அதே மாதிரி ஆயில் வந்து நான் என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லாமல் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நான் வந்து டைவர்சிஃபை பண்ணுவேன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இன்னும் 12 மணி நேரம் ஆயிருக்கா, இது அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு 12 மணி நேரம் 15 மணி நேரம் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த நாழிகையில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரெண்டு பேரும் இது வரைக்கும் ஒரு பெரிய முட்டிட்டு இருந்த போர் மாதிரி, அதாவது ஒரு வர்த்தக போர் மாதிரி இருந்தது. டாரிஃப் வார் தானே இது, எல்லாருமாலையும் உனக்கு இந்த புடி 50 உனக்கு புடி 200ன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் ஓரளவுக்கு வின் வின் சுச்சுவேஷன். ஸோ நம்ம 15லேருந்து 20% வரைக்கும் எதிர்பார்த்தோம். ஸோ அது கரெக்டாக 18%ல வந்து நிற்கிது. ஓகே, வின் வின் சுச்சுவேஷனில் இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த வர்த்தக உடன்படிக்கை கையெழுத்துகிற, அவ்வளோதான். இதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் என்னென்னன்றது கொஞ்சம், அதாவது முதல்ல வரட்டும், அது இவங்க போய் ஒப்பந்தம் கையெழுத்தாட்டும், பேப்பரில் வரட்டும், அதுக்கப்புறமா சொல்லலாம். ஏன்னா அப்போதுல இந்த ஆபரேஷன் சிந்தூர்லேருந்து நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், பேப்பரில் வர வரைக்கும் நம்பவே முடியாது. ரெண்டாவது, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் இருந்தாலுமே கூட நான் நம்ப முடியாதுன்ற லெவலில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பர்ன்றது வந்து ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து தூக்கி போட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நேட்டோ அமெரிக்கா ப்ளஸ் அந்த யூரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி பிரியும் போது ஜெர்மனிக்கு கிழக்கால 1 இன்ச்சு கூட நேட்டோ இன்க்ரீஸ் ஆகாது, சைஸு நேட்டோ எக்ஸ்பான்ஷன் ஆகாது அப்படின்னு சத்தியம் பண்ணாங்களே இவங்க. வேர்டில் அது ஒன்றே கேட்பாங்க, பேப்பரில் இருக்கா அப்படின்வாங்க. அமெரிக்கன் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேட்பாங்க, அது எங்கே பேப்பரில் இருக்குது? ஏதாவது ஒரு இடத்துல என்ன, நம்ம 2 பேர் பேசுகிறோம், ஒரு டேபிளில் உட்காந்து நெகோசியேஷன் டேபிளில் பேசும்போது 2 பேர் பேசுகிறாங்கன்னா அந்த 2 பேர் பேசுறது எல்லாமே உடன்படிக்கையில் வரா மாதிரி கணக்கு தான். ஸோ நான் வந்து 1 இன்ச்சு கூட ஜெர்மனிக்கு கிழக்கால எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டேன்றது அது ஒரு வாக்கு மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். பேப்பரில் இருந்தால் தான் நான் ஒத்துப்பேன். இப்போ நான் வந்து உக்ரைனில் வந்து நிற்கிறேன்னு சொல்கிறத வந்து நம்ம எந்த கணக்கில் எடுத்துக்கணும்னு தெரியாது. அதனால் பேப்பர்லேயே இருந்தால் கூட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பின்னாடி இப்படி விரல வச்சுக்க வேண்டியது தான், வேறு எதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா எனி டைம் இட் கேன் கோ ராங். இப்போ இந்தியாவில் போட்ட பட்ஜெட்டுக்கும் இந்த டாரிஃபுக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பட்ஜெட்ல சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அது வந்து அமெரிக்காவுடைய நிறுவனங்களுக்கு தேவை. அதனால இப்ப அமெரிக்காவில இருந்து இந்தியாவில இன்வெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. நெக்ஸ்ட் நம்ம தான் இப்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியா இருக்கும். ஒருவேளை செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியா இந்தியா மாறிடும் இந்த பட்ஜெட்ல இருந்து. எப்படி இருந்தாலும் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டிக்கு தான் நம்ம போறோம். ஆத்ம நிர்பார், நீங்க அமெரிக்காவோட டீல் போட்டாலும் சரி, ஐரோப்பிய ஒன்றியத்தோட டீல் போட்டாலும் சரி, யூகேவோட டீல் போட்டாலும் சரி, ரஷ்யாவோட சைனாவோடைய டீல் போட்டாலும் சரி, என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆத்ம நிர்பாரை நோக்கி இந்தியா பயணிக்க வேண்டும். பாரத பிரதமர் இதுக்காக தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய முன்னெடுப்பு தான் இந்த ஆத்ம நிர்பார் பாரத். இதெல்லாம் இப்போ வந்து மற்றது எல்லாமே இந்த பிரச்சனை கோவிட் இதெல்லாம் அப்புறம் இப்போ வந்த விஷயம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆத்ம நிர்பார்னு அவர் ஆரம்பிச்சாரு. அதோடைய வெற்றி தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து 18 ஓகே ஒத்துக்கிறேன், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டா ஒத்துக்கிறேன், நியூசிலாந்து நான் வரேன், ஆஸ்திரேலியா நான் வரேன், சைனா வந்து எப்போ சார் பேசலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்தியா சுயசார்பை நோக்கி நகர்கிறது. அந்த ஆத்ம நிர்பாரை நோக்கி நகர்ந்த ஒரே காரணத்திற்காக தான் இன்னைக்கு இத்தனை நாடுகளும் வருது. அமெரிக்காவில் இருக்க நிறுவனங்கள் இங்கே ஏன் வருகிறார்கள்னா இதுக்கு மேல அங்க வந்து டெட் எக்கானமின்னு சொன்னதுல எதுக்கு வரணும்? ஸோ அப்ப இங்க ஏதோ இருக்கு, வளர்ச்சி இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு, அறிவு சார்ந்த சமூகம் இங்க இருக்கு, ஸோ உழைப்புக்கும் சமூகமும் இருக்கு. ஸோ ஃபேக்ட்ரியை China +1 இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அடுத்தது செயல்முறையில் கொண்டு வரதுக்காக China +1 எல்லாமே இந்தியான்னு மாற்றுறதுக்கு வருவாங்க. ஸோ அதற்கான பட்ஜெட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடல.
பட்ஜெட்ல we are attracting இது இன்வெஸ்ட்மெண்ட் மெடிக்கல் டூரிசம் எல்லாமே இருக்கு. எல்லா விதமான அதாவது நாம வந்து அடுத்த தலைமுறைக்கான பயோமெடிக்கல் ஃபார்மா இதுக்கெல்லாமே எல்லாமே, அதாவது இந்தியா வந்து மருத்துவத்துறையில முக்கியமா சொன்னா இது கேபிட்டல் ஆஃப் இது என்ன சொல்றதுன்னா இது மெடிக்கல் டூரிசம், ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டுன்னு எடுத்துக்கலாம் இந்தியாவை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டோட ஒப்பந்தம் செய்வதற்கு கண்டிப்பா எந்த ஒரு நாடாக இருந்தாலும் தயாராக தான் இருக்கும். இப்போ யூரோப்பியன் யூனியன் இங்கே வந்துட்டாங்க, ஓகேவா, யூகேவும் வந்துட்டாங்க. ஸோ மேஜராக இருக்கக்கூடிய 2 பேர் வந்துட்டாங்க, ஓகேவா. அடுத்தது ஜப்பானோட நம்மளுக்கு காலங்காலமாக நல்ல உறவுல இருக்காங்க. ரஷ்யா நம்ம கூட நல்லா இருக்காங்க. சைனா வந்து போட்டியாளரே அவங்க தான். சைனாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்தியாவை இப்போ சூஸ் பண்ணுறதே. ஸோ இப்போ எல்லாரும் வந்து இந்தியாவோட இருக்கும்போது இவங்க மாத்திரம் தனித்து விடப்படுவார்கள். அமெரிக்கா வந்து இந்த மூவ் எடுக்கலைன்னா அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கும். இல்லைன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஹெகிமோனின்னு சொல்லுவாங்கல்ல, அதையே நான் திரும்ப எல்லாரும் திரும்ப அங்கேயே போகிறேன்னா அதுக்காக தான் நீங்கள் ஒரு நாடே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்கு வந்து நீங்கள் ஹெகிமோனியை நிறுத்துறீங்களோ அன்றைக்கி தான் உங்களோட திருப்பி கோ பேக் டு த ஓல்ட் அண்ட் குட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அமெரிக்கா அந்த ஃபார்மேஷனுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ எதுக்காக அது ஒரு ஃப்ரீ சொசைட்டி, ஓப்பன் சொசைட்டியாக, மெரிட்டோக்ராட்டிக் சொசைட்டியாக இருக்கணுன்றது தான் ஜார்ஜ் வாஷிங்டனோட தாட்டு. நீ திருப்பி க்ளோஸ் சொசைட்டியாக நான் மெரிட்டோக்ராட்டிக்காக ஒரு மீடியாக்கிற சொசைட்டியாக நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹெகிமோனியை தூக்கி பிடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கீங்கன்னா தட் கண்ட்ரி வில் ஃபெயில் ஃபார் ஷுர். கண்டிப்பாக தாமஸ் ஜெஃபர்சனோ இல்லை பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோ அதை நோக்கி நகர மாட்டாங்க. ஸோ ட்ரம்ப்பும் வந்து அதை நோக்கி நகரல, ஆனால் வேற வழி கிடையாது அவருக்கு. ஸோ எக்கானமியில் பயங்கர பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அமெரிக்கன் எக்கானமி 38 ட்ரில்லியனை டெட்டை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கூட இருந்தவன் எல்லாம் ஜம்ப் பண்ணிட்டான். ஸோ இப்போ எல்லாம் இந்தியாவோட டீல் பண்ணுறேன். ஸோ யூகேவோட பிரைம் மினிஸ்டர் சைனாக்கு ட்ராவல் பண்ணுறாரு. யூரோப்பியன் யூனியன் இந்தியாவுக்கு வந்து ஒரே மாதம், நான் சொல்கிறேன் ஜனவரியில் மொத்தமே சொல்கிறேன், இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. எம்பிசி யூஏஇயோட பிரசிடென்ட் வந்து இங்கே வந்தார். இங்கே வந்துட்டுக்கப்புறம் நேராக திருப்பி ரஷ்யா போகிறாரு. ஸோ இப்போ பிரிக்ஸில் அவங்களும் இருக்காங்க, பிரிக்ஸ் ப்ளஸில் இருக்காங்க. ஸோ இது யூஏஇ. ஸோ அப்போ எல்லாம் ஒரு எல்லாமே ரெடி ஆகிட்டாங்கன்னும் போது இப்போ வேறு வழியே கிடையாது. யூஎஸ் ஹேஸ் டு டூ திஸ். இது வந்து யூஎஸ்க்கு தான் இது கம்பல்ஷன், நம்மளுக்கு ஒரு பெரிய கம்பல்ஷன்லாம் இல்லை. நம்ம வி ஆர் டூயிங் குட். பட் நம்மளோட டயாஸ்போரா அங்கே இருக்காங்க, பெரிய டயாஸ்போரா இருக்குது இந்தியாவுக்கு. ப்ளஸ் நம்மளுடைய 10% ட்ரேட் இருக்குது அவங்க கூட. உலகத்தில் 196 நாடு இருக்குன்னா 195 பேரோட நான் 90% பண்ணுறேன். இவன் ஒருத்தனோட நான் 10% பண்ணுறேன். ஸோ அப்போ நான் இவனுக்கு கண்டிப்பாக நான் விட முடியாது. நான் டைவர்சிஃபை பண்ண தயாராக இருக்கேன், ஆனால் உடனே பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கிற ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கும் நம்ம வி ஹாவ் டு கிவ் சம்திங், அங்கே இருக்கிற நம்மளோட டயாஸ்போராக்கும் வி ஹாவ் டு கிவ் சம்திங். ஸோ அதனால தான் வின் சிச்சுவேஷன் நான் சொல்கிறேன். வின் சிச்சுவேஷனில் வி அக்செப்ட் திஸ் நவ், இந்த 18%. ஆனால் அந்த 18%க்குள்ளேயோ இந்த ட்ரேடு அந்த இது இருக்கு இல்லையா, ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றது கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கும் இது ப்ரெஸ்ஸிங் நீடு. இது அமெரிக்காவுக்கு ப்ரெஸ்ஸிங் நீடு, அங்கே இருக்க இந்தியன் டயாஸ்போராக்கு ப்ரெஸ்ஸிங் நீடு, இங்கே இருக்கக்கூடிய ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு ப்ரெஸ்ஸிங் நீடு, அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய ட்ரேடிங். ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது, இந்த டாரிஃபை 25-50 அப்படின்னு சொல்லும்போது ஒன் டே அமெரிக்கா குறைச்சி தான் தீரணும். அது தெரியும், டிசைட் லாங் பேக். கரெக்ட், அதுதான் சொன்னேன். அது அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அது டைம் என்ன சொன்னோம், ஒரு 1 வீக்குள்ள வந்துரும், 1 மந்த்க்குள்ள. இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்ப ஈல்ட் ஆறதே வந்து இந்த நான் சொன்ன கண்டிஷன்ஸ்னால தான். இல்லைன்னா அவங்க ஈல்ட் ஆகவே மாட்டாங்க. அதாவது சில நாடுகளுக்கு வந்து அந்த ஹெகிமோனிக்காகவே இருக்கக்கூடிய ஒரு இது சொசைட்டி அது. ஸோ என்ன இருந்தாலும் கீழே ஊந்தா கூட நான் தாண்டா அப்படின்ற மாதிரி இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சொசைட்டியை தான் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. மோடிஜி அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸும் அந்த டாலரன்ஸும் மாத்திரம்தான் நம்மளுக்கு இன்னைக்கு இது குறைச்சிருக்கு. இல்லைன்னா நம்ம இப்பவும் சொல்றேன், நிறைய பேருக்கு வந்து ஏன்னா ஈல்ட் ஆயிட்டாரு. இதுக்குள்ள நீங்க ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் அப்படின்னு ஒரு வருஷம் சொல்றீங்களா, அதுக்கு இல்ல ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க்கிங்னு ஒன்று இருக்குல்ல, முன்னாடியே ஒர்க் பண்ணதுனால தான் இது இன்னைக்கு ஒரு நேர்த்திக்கு. அதாவது நான் ஒண்ணுமே பண்ணாம சைலண்டா இருக்கேன்னா ஸ்ட்ராட்டஜினா எப்படியா இருந்தாலும் நீ வண்டியில வந்து ஏறுவேன்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான். எப்படியா இருந்தாலும் மத்தவங்க நான் உன்னை தொடணும்னு அவசியமே இல்லை, நான் உங்க கூட டீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மற்ற எல்லா நாடுகளும் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். 20 வருஷமா முடியாத EU இந்தியா ட்ரேட் டீல் FTA வந்து சைன் ஆயிடுச்சு. சரி, நம்ம இவ்வளவு நாள் கடையில அங்க இம்போர்ட் பண்றத குறைச்சிருந்தோமா, டைவர்சிஃபை பண்றதுக்கு நம்ம தயாராயிட்டோம். ஓகேவா, குறைஞ்சது கணேஷ் சார். இதுக்கு முன்னாடி டாரிஃபை 25-50 முன்னாடி ஒரு இம்போர்ட் நிறைய பண்ணிட்டு இருந்திருப்போம். குறைஞ்சது இம்போர்ட் குறைஞ்சது லாஸ்ட் செப்டம்பர். கரெக்ட், லாஸ்ட் செப்டம்பர்ல இருந்து இவ்வளவு நாட்கள் குறையுது. இப்பவும் சொல்றேன், நம்ம வந்து டைவர்சிஃபை பண்றதுக்கான சரியான தருணம் இதுதான்.
இது இந்தியாவிற்கான நலன் கருதி நான் என்னுடைய தனிப்பட்ட அதே கருத்து அமெரிக்கா மானிட்டர் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அவங்களும் பண்ணுவாங்க, அவங்களும் டைவர்சிஃபை பண்ணுவாங்க. கொள்முதல் பண்றதை அவங்க டைவர்சிஃபை பண்ணுவாங்க, நம்ம ஏற்றுமதி பண்றதை டைவர்சிஃபை பண்ணுவோம். 10% அப்படிங்கிறது யாருக்கு பண்றன்ற ஒன்று இருக்கு. நம்ம தகுந்த ஒரு நாட்டுக்கு நம்ம 10% இல்லை 20% கூட கண்டிப்பா போகலாம். ஆனா அந்த மாதிரி பண்றது தப்பு. ஆனாலும் நம்ம தகுந்த ஒரு நாடு என்னைக்கா இருந்தாலும் இவங்க நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு ஒரு நாட்டுக்கு கண்டிப்பா 10% 15% பண்ணலாம். ஆனா இந்த நாடு இந்த மாதிரி ஒரு செக் வைக்குது அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்ம இங்க இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ்க்குமே நான் சொல்றது எக்ஸ்போர்ட்டிங் பிசினஸ்ல இருக்கவங்க கூட இட் இஸ் ஹை டைம் யூ டைவர்சிஃபை. இப்போ நம்ம வி ஹாவ் எ ட்ரேட் டீல், பட் யூ ஆர் டு டைவர்சிஃபை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க கண்டிஷனு. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் டைவர்சிஃபை பண்ணுங்க. டைவர்சிஃபை பண்ணலன்னா இது திரும்ப வரும். அதுவும் இல்லாமல் வி நோ அபவுட் அமெரிக்கா. அதாவது அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை வந்து ஒரே ஒருத்தருடைய டாக்டரின் பேஸ் பண்ணி தான் ஓடிட்டு இருக்கு. ஹென்ரி கிசிங்கர் அவருடைய வார்த்தைகள், அவரோட கோட்ஸ் அப்படியே டாட்டா சொல்லணும்னா, அமெரிக்கா டசன்ட் ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனிமீஸ், இட் ஹாஸ் இன்ட்ரெஸ்ட்ஸ். அவ்வளோதான். அமெரிக்காவுக்கு நிரந்தர நண்பரோ இல்லை நண்பர்களோ எதிரிகளோ கிடையாது, இன்ட்ரெஸ்ட் மாத்திரம்தான் இருக்கு. ஸோ அந்த விருப்பத்துக்கு அமெரிக்காவிற்கு எது சாதகமான விருப்பமோ அதை நோக்கி தான் அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை நகருமே தவிர அடுத்தவங்களுக்கு என்ன பண்றாங்க, அடுத்தவனால எனக்கு என்ன அப்படின்ற அதெல்லாம் கவலை கிடையாது. எனக்கு என்ன வேணும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க பிரஜைகளுக்கு, அமெரிக்காவோட சொசைட்டிக்கு, அமெரிக்காவோட நிறுவனங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடித்து பிடுங்கி சாதிப்பது மட்டுமே அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதுதான் வந்து அவரோட வார்த்தையில் அப்படிதானே இருக்கு, நான் எதுவுமே சொல்ல. இன்னொரு விஷயம், அவரே அதே ஹென்ரி கிசிங்கர் இன்னொரு கோட்டும் கொடுத்துருக்காரு. டு பி எனிமி ஆஃப் அமெரிக்கா கேன் பி டேஞ்சரஸ், டு பி ஃப்ரெண்ட் இஸ் லீத்தல். அவ்வளோதான், அது வந்து முடிஞ்சு போயிடும்ன்றார். அதான் ரொம்ப அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க அமெரிக்கா சேர்ந்து ஒழுகுவார். அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது. டேரிஃப் 18% அப்படிங்கிறது இந்தியா முழுசும் ரொம்ப பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இது இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன் ஏற்கனவே எங்கள் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு இவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இது எப்படி ஒரு மாற்றமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத மட்டும் ஃபைனல். இது வந்து டைரக்டா கண்டினியூஸா இருக்கக்கூடிய பிசினஸ் வந்து தொடரும். அமெரிக்காவோட கண்டினியூஸா இருக்கக்கூடிய பிசினஸ் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தோட டீல் பண்ணியிருக்கோம் இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ இப்போ நம்ம டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து இன்னொரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக என்ன நடந்திருக்குன்னா, அவன் எடுக்கிற டெசிஷன் நம்மளுக்கு சாதகமாக இருக்குன்ற மாதிரி பங்களாதேஷில் ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு. ஸோ பங்களாதேஷ் வந்து இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு இடத்த வச்சுருக்காங்க. அந்த இடம் இப்போ வேக்யூம் ஆகுது, இல்லை வேக்கண்ட் ஆகுது, வேக்யூம் இல்லை வேக்கண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்த ரொப்பறதுக்காக இங்கே இந்தியாவிலேருந்து சூரத்தில் இருந்தோ இல்லை திருப்பூரில் இருந்தோ ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இப்போ நம்மளுடைய எய்ம் என்னன்னா, அமெரிக்காவோட நம்ம டீல் பண்ணலாமா, தொடர்ந்து நடக்கிற வர்த்தகம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க போகுது. ஆனால் இப்போ டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 ஓப்பனிங் பண்ணி கொடுத்துருக்காரு மோடிஜி. இப்போ இருக்கக்கூடிய 3 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில், ஒன்று EU, இன்னொன்று UK, இன்னொன்று நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா. ஸோ அந்த ரீஜனில் நெக்ஸ்ட்டு மிடில் ஈஸ்ட்லேயும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நாம் இப்போ அந்த 10% டைவர்சிஃபை இருக்கிறத கண்டினியூ பண்ணிவிட்டு, அதாவது சேஞ்ச் வித் கண்டினியூட்டி அப்படின்றது லீ குவான் யூ அவர்களுடைய வார்த்தையை சொல்றாரு. சேஞ்ச் நடக்கணும், ஆனால் கண்டினியூஸாக இருக்கணும் ப்ராசஸ்ன்னு. சேஞ்ச் அப்படியே கண்டினியூஸாக நடக்கிறதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறும் இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால இப்போ இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் ஒரு ஒழுங்காக யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம வின்வின் சுச்சுவேஷனில் நம்ம EUவோடையோ UKவோடையோ ANZயோடையோ இல்லை மிடில் ஈஸ்டோடையோ நம்ம வந்து போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதனால ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளருக்கும் கிடைக்கும். இந்த சிச்சுவேஷன் இப்போ நம்ம போய் ஒரு லாக் நம்மளும் மாட்டணும்ல. இப்போ 10% ட்ரேட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், 25% நம்மளுக்கு ஒரு பயம் இருந்தது. ஸோ அது 50% சொன்னபோது ஒரு லெவரேஜ்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அது அந்த பயத்தை தானே அவங்க லெவரேஜாக வைக்கிறாங்க. அந்த பயத்தை நம்ம குறைக்க முடியும், அந்த லெவரேஜை நம்ம எடுக்க முடியும். அதுக்கான அவென்யூஸ் இப்போ ஓப்பனாக இருக்குது. வி கேன் ஆல்வேஸ் லுக் ஃபார் இட். நன்றி திரு கணேஷ்குமார். ஜெயின் சார். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.